கோவை மாவட்ட அனைத்து தக்னி ஜமாத் சார்பாக டவுன் ஹாசி நியமனத்தை எதிர்த்து எங்களுடைய கோரிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பிக்கிறதுக்காக நாங்கள் இன்னைக்கு ஒன்று கூடியிருக்கோம். கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு சுமார் 30க்கும் அதிகமான தக்னி சுன்னத் ஜமாத் நிர்வாகங்கள் இருக்கு. இந்த சுன்னத் ஜமாத் நிர்வாகங்களுக்கு கீழே 1.5 லட்சத்துக்கும் அதிகமான உருது மொழி பேசுகின்ற தக்னி முஸ்லிம்கள் வசித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 300 வருஷமா மாமன்னர் ஹைதர் அலி காலத்திலிருந்தே டவுன் ஹாசி என்பது பரம்பரை வழியாக வம்சவழி வழியாக வந்துட்டு இருக்க உரிமை. கடைசியா கடந்த 2000 வருஷத்துலதான் மௌலானா ஹாஷிம் மௌலிஷாப் அப்படிங்கிற ஒரு டவுன் ஹாசி இருந்தாரு. அதுக்கப்புறமா 2000க்கு அப்புறமா இதுவரைக்கும் டவுன் ஹாசி நியமிக்கப்படல. கடந்த 300 வருஷமா டவுன் ஹாசி நியமனம் அப்படிங்கிறது ஹெரிடேட்டரின்னு சொல்லப்படுற பரம்பரை வம்சாவளியாகத்தான் இதுவரைக்கும் நியமனம் நடைபெற்று வந்தது. அந்த நியமன மாற்றத்திற்கு முற்றிலும் மாற்றாக வேறொரு முறையான தேர்வுக்குழு நியமன குழு அமைக்காம நியமன குழுல இருக்கிற உலமாக்களுக்கு போதிய கல்வி தகுதியோ அனுபவமோ இல்லை. எப்படின்னா இன்டர்வியூக்கு வந்த உலமாக்களை விட இன்டர்வியூ பண்ண உலமாக்களுக்கு பாத்தீங்கன்னா வயதும் சரி அனுபவமும் சரி கல்வி தகுதியும் சரி குறைவாகவே இருந்திருக்கு. அவசரமா இந்த நியமன குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று பரிந்துரை நடைபெற்றிருக்கு. இதை எதிர்த்து எங்களுடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம ஒன்று கூடியிருக்கோம். எங்களை பொறுத்தளவு எங்களுடைய ஹெரிடேட்டரியான பரம்பரை வம்சாவளியாக எங்களுக்கு உருது பேசுற தக்னி முஸ்லிம்கள் சார்பாக காசி நியமனம் வேணும். 2வது, கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு இருக்கிற வக்ஃபு சொத்துக்கள்ல 60% அதிகமான வக்ஃபு சொத்துக்கள் என்பது உருது பேசுகின்ற முஸ்லிம்களுடைய நிர்வாகத்தின் கீழே தான் இருக்கு. அந்த நிர்வாகத்துக்கு எல்லாமே டவுன் ஹாசி என்பது எங்களுக்கு அத்தியாவசிய தேவை. எங்களுடைய வக்ஃபு சொத்துக்களினுடைய பாதுகாப்பிற்கும் எங்களுடைய பாரம்பரிய உரிமை மீட்பதற்காகவுமே கோரிக்கை வலியுறுத்தி இன்னைக்கு ஒன்று கூடியிருக்கோம்.